ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தின் சாபத்தை நீக்குவாய், சாவை தடுப்பாய், சிவத்தை காண்பாய். ஓம் நம சிவாய. திரு நாகர்கோவில் நாகராஜா கோவில். பக்தர்களுடைய பாசத்தில் பேசுகிறேன் சிவமாக. பக்தர்களுடைய பாசத்தில் பேசுகிறேன் சிவமாக. சமர்ப்பணம் என்பது வெளியாகிற உடலுக்கு இயற்கையாகவே வருவது மரணம் அல்ல, மாயை கடந்து வரும் சக்தி. அதில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்: யாரையும் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றாதே. அடுத்து உண்மையாகவே ஒருவர் உன்னை நேசித்தால் உனது உடம்பில் ஒரு துளி இரத்தம் கூட வெளியே வருவதில்லை. பிரசவத்தால் வரும் கழிவு உனது உடலில் இருக்கும் தீமைகளை மாற்றுவது. அதுபோல் மனித உறவை வெறுக்கின்ற உடல் உனது ஆயுளை நீடிக்க செய்வதில்லை. பாதாளத்தில் போகும் விஷஜந்துவாக. ஆன்ம பலம் என்பது அரக்க குணத்தை மாற்றி நம்பியவர்கள் கல்லடிப்பட்டு ரத்தம் சிந்தும் உறவாக நிற்கக்கூடாது. சிந்திப்பதற்கான புத்தி உன்னில் நிரந்தரமானால் மாயை கடக்கின்ற சக்தியை பெறுகிறது. மண்ணாகிற உடலாக நிற்பதில்லை, மண்ணாக நிற்கின்ற உடலை பெறுவதில்லை. உனக்குள் இருக்கும் உண்மையாக சிவம். ஊர் காட்டுவது நீலி கண்ணீரை வடிப்பது என்றால் நீலி கண்ணீர் வடிப்பதை என்றால் நீ காண்பது உண்மையான உள்ளமாக மாற வேண்டும். ஒரு பெண்ணின் கண்களில் கண்ணீர் என்றால் ஒரு ஆணுக்கு கொடுக்கிற சாபம் அரக்க குணத்தால் என்றும் உனது கண்கள் உன்னுடைய மரணத்தை காண்பதில்லை. இதை உணர்ந்தால் நீ குடிக்கின்ற தாய்ப்பாலுக்கு தாய்ப்பாலுக்கு பாசம் அதிகம். இதை உணர்த்துவதும் சிவம். கல்லாக நிற்கிற உடலுக்கு ஆடை கொடுத்தாலும் பொறாமையால் நிற்கின்ற உடலுக்கு உடல் நிரந்தரமல்ல. ஓம் நம சிவாய என்றால் நீ துடிக்கின்ற மீனை காண்பவன் அல்ல, துன்பத்தை மாற்றுகிற உறவை பார்க்கின்றவன் சாபத்தால் அல்ல என்றும் உலகத்தாரின் அன்பில். ஓம் நம சிவாய. சிவார்ப்பணம் பண்ணவங்களுக்கு தோஷங்களோ சாபங்களோ கிடையாது. எந்தன் கண்மணியே.